இப்ப டிரைவர் வேலைக்கு சும்மா போறவங்களை எல்லாம் கூப்பிட்டு சேர்த்துக்குவாங்களா? அதுக்கு முத டிரைவிங் பழகணும், எல்எல்ஆர்னு ஒண்ணு வாங்கணும், 8 போடணும், டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அனுபவம் என்பது வருமே தவிர முத ஓட்ட பழகுறாங்க இல்லையா, அதுதான் படிப்பு. அது எப்படி எடுத்த எடுப்புல வந்துருமா? எடுத்த எடுப்புல எப்படி வரும்? ரொம்ப ஐயா சூப்பரா பேசினாங்க. ஐயாவுடைய சொந்த ஊர் நாகர்கோவில். நாகர்கோவில்ல இருந்து 2012 இளம் எழுத்தாளர்களுக்கான சாகித்ய அகாடமிய மலர்வதி அப்படின்னு ஒரு பொண்ணு வாங்கினாங்க. அந்த பொண்ணு எழுதின புத்தகத்துக்கு பேரு தூப்புக்காரி அப்படின்ற ஒரு நாவல். தூப்புக்காரினா இந்த சுத்தம் செய்கிறவர்னு அர்த்தம், நகர துப்புரவு பணியாளர் அப்படின்னு அர்த்தம். அந்த பொண்ணு அந்த பேட்டி சொன்னாங்க, அந்த பரிசை வாங்கிட்டு, எங்க அம்மா ஒரு துப்புரவு பணியாளர், அவங்க பட்ட கஷ்டத்தை அவங்களுடைய அனுபவத்தை நான் என் கல்வியின் மூலமாக புத்தகமாக எழுதினேன். இந்த சாகித்ய அகாடமி எனக்கு சாத்தியமாக மாறியது. அப்ப அனுபவத்தை கூட கல்வி அறிவு இருந்தா தானே புத்தகமா போட முடியும். கல்வி இல்லைன்னா எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு, பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு, போற வர பஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கிறாரு, இது எந்த ஊருக்கு போகுது, எந்த ஊருக்கு போகுதுன்னு. வள்ளுவர் அவரை பார்த்து சொல்றாரு, என்னையா உனக்கு கண்ணு இருக்குல்ல, இது எந்த ஊருக்கு போகுதுன்னு உனக்கு தெரியலையா? அவர் சொல்றாரு, கண்ணு இருக்குது ஆனா கல்வி இல்ல. உடனே வள்ளுவர் சொன்னாரு, கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் அப்படின்ட்டார். உனக்கு கண்ணு இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதாயான்னு அவரை பார்த்து வருத்தப்பட்டார். அப்ப கண்ணு இருக்கிறவர்கள் என்றால் கற்றவர்கள் என்றுதானங்க அர்த்தமா இருக்கணும். ஔவை பாட்டி இன்னும் அழகா சொன்னாங்க, அந்த தூரத்துல காடு இருக்குல்ல, அடர்ந்த காடு, அங்க பெரிய பெரிய மரம் இருக்குது, உயரமா மரம் இருக்கு. அதுல எது தெரியுமா நல்ல மரம்? ஒண்ணு கூட நல்ல மரம் கிடையாது. கற்றறிந்த அறிஞர்கள் நிற்கிற இடத்துல ஒருத்தனுக்கு ஒரு ஓலையை கொண்டு வந்து கொடுக்காங்க. அவன் வாங்கி பார்த்துட்டு எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்றான். இவன் தான் நல்ல மரம் அப்படிங்கிறான். காட்டில் உள்ள மரம் நல்ல மரம் இல்ல, கல்வி அறிவு எவனுக்கு இல்லையோ அவன் தான் நல்ல மரம் என்று சொல்லுகிறார் என்றால் கல்வி அறிவு இல்லாதவங்கள மனுஷனாவே ஏத்துக்கலங்க. ஐயா சொன்னாங்க, ஒருவருக்கு 2 துணை வேண்டும், வாழ்க்கை துணை, இன்னொன்னு நட்பு துணை. ஆனால் பாரதம் என்ன சொல்லுகிறது? தனியே போகிறவனுக்கு எது துணை என்றால் கல்விதான் துணை என்று மகாபாரதம் சொல்லுகிறது இல்லையா? இப்ப கல்வி எவ்வளவு பெரிய விஷயம். ஐயா போன மாசம் ஜூலை 15 தமிழ்நாடு முழுக்க கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடணும்ல. எதுக்காக கொண்டாடணும்? அப்பவாது நம்ம பிள்ளைங்க முன்னேறட்டும். காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாளை கொண்டாடணும். உண்மையிலே பட்டறிவுனா அதற்கு ஒரு பெரிய அடையாளமே காமராஜர் அவர்கள் தான். அவரை மாதிரி ஒரு அனுபவ அறிவு படைச்சவங்க யாருமே கிடையாது. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? எல்லாரும் என்னைய மாதிரியே பட்டு திருந்தி வாழுங்கன்னா சொன்னாரு. எல்லோருக்கும் கல்வி அவசியம் என்பதற்காகத்தான் சென்ற இடங்களில் எல்லாம் கல்வி சாலையை திறந்து வச்சாரியா. மாடு பிடித்த கரங்கள் எல்லாம் ஏடு பிடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளையே பிள்ளைகளின் கல்விக்காக செலவழிச்சார்னா அந்த பட்டறிவு உள்ள மனிதருக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? படிப்பறிவு இருந்தால்தான் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர முடியும் என்பது தெரிஞ்சிருக்கு. இது தெரியாம ஒருத்தங்க துபாயில இருந்து பிளைட் பிடிச்சு வந்திருக்காங்க. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் மெயின் ரோடு, துபாய் பஸ் ஸ்டாண்டு. இன்னைக்கு பெண்கள்லாம் மேடை ஏறி பேசி இருக்கிறோமே, 50 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்ததா ஐயா? 50 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பெண்ணாவது மேடை ஏற முடிஞ்சதா? என்ன காரணம்? பெண்களுக்கு கல்வி கிடைத்ததால் தான் இன்றைக்கு பெண்கள் ஆண்களுக்கு சமமாக மேடையில் பேச முடிகிறது, பதவிகளை அடைய முடிகிறது என்றால் அதுக்கு காரணம் கல்வி தானே. அதனாலதான் பாரதிதாசன் சொன்னான், கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், அந்நிலத்தில் புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைய முடியாது என்று சொன்னார். நல்ல பிள்ளைகள் பிறன்னா கூட அம்மா கல்வி அறிவு உள்ளவளாக இருக்க வேண்டும் அவர் தானங்க சொன்னாரு. ஐயா புதுக்கோட்டையில ஒரு கல்லூரியில எம்ஃபில் படிச்சவங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடக்குது. அந்த கருப்பு கோட்டெல்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு மாணவிகளா வந்து சான்றிதழ் வாங்குறாங்க. கோ தாமரை செல்வி அப்படின்னு ஒரு பொண்ணு பேரை வாசிக்கிறாங்க. அந்த பொண்ணு மேடைக்கு போய் நிக்குது. அந்த வைஸ் சான்சலர் எல்லாரும் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, அது அப்படியே நிக்குது வாங்காமையே.
அதுக்கப்புறம் தான் டக்குன்னு இந்த ஆடியன்ஸ்ல இருந்து அவளுடைய தோழி ஓடி போய் அந்த சர்டிபிகேட்டை வாங்குறாங்க. வாங்கின பிறகுதான் கவனிக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு 2 கைகளும் இல்லை. 2 கைகளும் இல்லாத அந்த பெண் தன் காலால எழுதி படித்து எம்ஃபில் பட்டம் வாங்கி இருக்கிறாள். அவ சொன்னார், எனக்கு 2 கைகள் இல்லாவிட்டாலும் சான்றோர் இடத்தில் இருக்கை கிடைத்திருக்கிறது என்றால் எனக்கு கிடைத்த கல்விதான் காரணம் என்று சொன்னார். ராஜஸ்தான்ல ஒரு மாவட்ட ஆட்சியாளர் ஆர்த்தி டோக்ரான் பேர், 3.5 அடி உயரங்க. 3.5 அடி உயரமுள்ள அந்த பெண் இன்னைக்கு கலெக்டரா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேட்டி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, எல்லோரும் என்னை குனிந்து குனிந்து நின்று பேசுவார்கள், ஆனால் நான் எல்லோரையும் தலை நிமிர்ந்து பார்த்து பேசுவேன். நான் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு என்னுடைய படிப்பு காரணம் என்று அந்த மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க. உண்மைதானங்கய்யா? இப்ப நம்ம மாவட்ட ஆட்சியர் ஐயா சீஃப் செக்ரட்டரியா வரணும்னு வாழ்த்துனாங்க. நிச்சயமா வரணும், வாழ்த்துக்கள். ஆனா இங்க உள்ள எல்லாரையும் பார்த்து சொல்லாம அவரை பட்டு ஏன் சொன்னாங்க? மத்தவங்க போக முடியாதவ படிக்கல. ஏன்னா அவர் IAS படிச்சிருக்கிறாரு. IAS என்கின்ற அடிப்படை கல்வி அறிவு இருந்தால்தான் அவ்வளவு உயரத்துக்கு போக முடியுமே ஒழிய மத்தவங்களால முடியாது இல்லையா? அதனாலதான் இறையன்பு அவர்களுக்கு திருப்பூர்ல இருந்து ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கடிதம் எழுதுனாயா. திருப்பூர்ல அஸ்வின் ஒரு பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. குடும்பத்துல அம்மா அப்பா கூலி வேலை செய்யறவங்க, கஷ்டப்படுற குடும்பம், வாடகை கூட கொடுக்க வழி இல்ல, அவ்வளவு துயரத்துல இருக்கிறாங்க. டக்குன்னு ஒரு பேப்பர் அந்த குழந்தை எடுத்தது, அன்புள்ள இறையன்பு மாமாவுக்கு, என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, வாடகை கொடுக்க கூட எங்களுக்கு வழி இல்ல, நீங்க தான் மாமா எங்களுக்கு உதவி செய்யணும்னு அவன் நோட்டு புத்தகத்துல இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு அவருக்கு தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி வச்சிட்டான். அந்த கடிதத்தையே மனுவாக ஏற்றுக்கொண்டு அடுத்த 1 வாரத்தில் அவங்க குடும்பத்துக்கு ஒரு வீடு ஒதுக்கப்பட்டது என்றால், ஒரு சின்ன குழந்தைக்கு கல்வி கிடைத்தால் அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டு இருக்கிறது. சாதாரணமான விஷயம் இல்லை. இப்ப நடந்தது அந்த 2-3 நாளைக்குள்ள தூத்துக்குடியில நாலாட்டின் புதூர்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு. அங்க தங்கமாரியம்மாள்னு ஒரு பொண்ணு, 2 கால்களும் இல்லாத மாற்றுத்திறனாளி. அவங்க சக்கரை நாற்காலியில தான் கல்லூரிக்கு போவாங்க. அரசு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்து மெயின் ரோட்டுக்கு போய் தான் பஸ் ஏறணும். ஆனா அவங்க வீட்டுல இருந்து மெயின் ரோட்டுக்கு போற பாதை கரடு முரடா இருக்கு. அந்த சக்கரை நாற்காலியெல்லாம் அவங்களால நகலவே முடியல. உடனே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர் டாக்டர் செந்தில்ராஜுக்கு நேர்ல போய் மனு கொடுத்தாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், இந்த வாரத்துல அவங்க வீட்டுல இருந்து மெயின் ரோடு வரைக்குமான ஒரு புதிய சாலையவே உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்றால், ஒரு மாணவி வேலை நடக்குதுயா, ரொம்ப வேகமா வேலை நடக்குது, நம்மளும் ஏதாவது எழுதி போடுங்கயா. கல்விதானே அதை சாத்தியமாக்கிருக்கு. கல்வி தன்னுடைய வாழ்க்கைக்கு மட்டுமில்லாம அந்த சமூகத்தின் வாழ்க்கையவே மாற்ற முடியும் என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் இல்லையா? இஸ்லாத்துல நபிகள் நாயகம் ஒரு உதாரணம் சொல்றாருங்கய்யா. ஒரு உதாரணம் சொல்றாரு. 2 மனிதர்கள் இருக்கிறாங்க, 2 பேருமே நல்லவங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, பகல் முழுக்க நோன்பு இருப்பார், இரவு முழுக்க இறைவனை நினைத்து வணங்கி கொண்டே இருப்பார். இன்னொருத்தர் இருக்கார், அவருக்கான தொழுகை நேரம் முடிஞ்ச உடனே அந்த ஊர்ல உள்ள படிக்காதவங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு படிப்பு சொல்லி கொடுப்பார். இப்ப 2 பேருமே நல்லவங்க தான். ஆனா இந்த 2 பேரில் யார் சிறந்தவர் தெரியுமா? இரவும் பகலும் இறைவனையே நினைத்து வணங்குபவரை விட படிக்காத மக்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்தார் இல்லையா, அவர்தான் சிறந்தவர் என்று நபிகள் சொன்னார். அப்ப கல்வி கற்ற ஒருவன் இறை வணக்கத்தை விட உயர்ந்தவன் என்றால் கல்வி எவ்வளவு உயரம் வாய்ந்தது. நடுவர்களே, அதனாலதான் மூதுரை ரொம்ப அழகா சொன்னுச்சு. ஒரு பக்கம் மன்னன், எல்லா செல்வங்களும் நிறைந்த ஒரு மன்னன், இந்த பக்கம் பெரிய வசதியே இல்லாத ஒரு கல்வி கற்றவன். இந்த 2 பேர்ல யாருக்கு சிறப்பு? மூதுரை அதுவே தீர்ப்பு சொல்லுது. மன்னனுக்கு தன் தேசம் இல்லாமல் வேறு எங்கும் சிறப்பு இல்லை, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, மன்னவனை காட்டிலும் கல்வி கற்றவன் உயர்ந்தவன் என்று நம்முடைய இலக்கியங்கள் எல்லாமே சொல்லுகிறது. புத்தகத்தை திருவிழாவை ரொம்ப அழகா இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. எஸ்ரா சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். உலக நாடுகளுக்கிடையே அணு ஆயுதங்களை தடை செய்ய முடியல, துப்பாக்கியை தடை செய்ய முடியல, பீரங்கியை தடை செய்ய முடியல. ஆனால் நிறைய நாடுகளில் புத்தகங்களை தான் தடை செய்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா?
அணுகுண்டு ஒரு முறைதான் வெடிக்கும், புத்தகம் மட்டும்தான் புரட்டும் போதெல்லாம் வெடிக்கும் ஆற்றல் நிறைந்தது. அதனால இந்த படிப்பு தான் ஒரு மனிதனின், அந்த குடும்பத்தின், சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு காரணம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல செய்திகள் இந்த பொண்ணு சொல்லும் போது பாருங்களேன், நிச்சயம் நம்ம எல்லாம் படிப்பறிவு வேணும். அது எதெல்லாம் ஐஏஎஸ், அவர் இறையன்புக்கு ஒரு பையன் சின்ன பையன் கடிதம் எழுதி வீட்டை வாங்கிவிட்டான். ஏன்? படிச்சுக்கிட்டு இருக்கான். படிச்சதால எழுதி போட முடிஞ்சு. அவன் படிக்காத பிள்ளைய தெருவில் தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்க, எழுத முடியுமா? அவன் எழுதின எழுத்து அவர் மனசுல எவ்வளவு பெரிய புரட்சியை உருவாக்கி இருக்கு பார்த்தீங்களா? அங்கங்க சொல்லி காரியத்தை சாதிச்சுட்டாங்களே. படிக்கணும்ல, படிக்கணும் தான் தோணுது நமக்கு. இந்த பொண்ணு பாவம், துபாயில இருந்து வந்தது, அது பாவம் ஐயா. எங்களையெல்லாம் அந்த ஊர்ல கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க. நாங்க கரூர்ல தான் முதல் முறையா துபாயில இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கிறோம். உடனே துபாய் 6 குறுக்கு சந்து, துபாய் பஸ் ஸ்டாண்டு. நம்ம கரூர் பஸ் ஸ்டாண்டே முழுசா பார்க்காத ஆளுங்க, நமக்கு எதுக்கு துபாய் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம்? நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனையோ காமெடி, எத்தனையோ நடிகர்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த துபாய் 6 குறுக்கு சத்துல சொன்ன வடிவேலு எந்த திரைப்பட கல்லூரியில படிச்சாரு? அதாவது ஒரு கல்லூரியில படிச்சாருன்னு சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இவரது ஜோக்ஸ வச்சு பாடம் நடத்துறாங்க. உண்மை அது. அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படி ஜாலியா இருக்கிறது, எப்படி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், இதெல்லாம் சொல்றதுக்கு வடிவேலு எங்கோ, அவர் மதுரைக்காரர் தான். விட வேண்டியதான மதுரைக்காரங்க சேர்த்து. அப்படின்னா யோசிங்க, இதுக்கு படிப்பறிவு. திரைப்பட கல்லூரியில் படித்தவரா பாரதி ராஜாவும் பாலச்சந்தரும் ஏபி நாகராஜன்? திருவிளையாடலும் தில்லானா மோகனாம்பாடும் உலக திரைப்பட வரலாற்றில் மிகப்பெரிய உயரங்களில் எந்நாடும் இருக்கும் உருவாக்கி தந்தவர் ஏபி நாகராஜன். எந்த கல்லூரியிலமா படிச்சாரு கேட்டா, நீங்க ஷேக்கு, துபாய் குறுக்கு தெரு சொல்றத பாரு. அதுல ஐயாவுடைய பட்டிமன்றம் போஸ்டர் அடிச்சு ஒட்டினாத்தான் எல்லாருக்கும் தெரியுமா? ஏமா ஒரு ஆட்டோல அனௌன்ஸ் பண்ண தெரியாதா? நீங்க இந்த கொரோனா ஊசி போடுறதுக்கு ஆட்டோல தானே சார் சொன்னோம்? போஸ்டர் அடிச்சா எவன் வருவான்? எழுதி போட்டு படிச்சுட்டு ஊசி போட வருவானா? வந்துரு இல்லாட்டி போயிருவேன்னு சொன்னாங்களா இல்லையா? வந்துரு, ஊசி போட, இல்லாட்டி போயிருவேன். அனௌன்ஸ் பண்ணோடனே கூட்டம் கூட்டமா வந்தது. எல்லாத்தையும் போஸ்டரை பார்த்து படிச்சா நம்ம பார்க்கிறோம், என்னத்தை சொல்ல. அப்புறம் அந்த அம்மா சொன்னது ஏதோ ஒரு வார்த்தை வசம்புன்னு சொல்லிட்டாங்க. உடனே அதை உரைக்க கூடாது, பால் பெருங்காயம் தான். ஏதோ குழந்தை நல மருத்துவர் இவங்க. வசம்புன்றதே சொல்லக்கூடாது தெரியுமா? அதுக்கு பேர் சொல்லாதது. யாரு பெண்களுக்கு இது தெரியும். பேர் சொல்லாததுன்னு சொன்னாதான் அது பலிக்குமா? ஆமா, பேர் சொல்லாத பேரையே சொல்லி இருக்கிறீங்க, நீங்க தான் படிப்பாளியாமா? அவங்க என்ன சொன்னாங்க, எங்க ஊர்ல எல்லாம் இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் படிக்கிறாங்க, அவங்க ஊர்ல பாக்குறது. அது ஐயா என்ன சொன்னாரு, மேல இருந்து கீழே ஜப்பான் சீனாக்காரன். உடனே தமிழ்நாட்டில் தானே பட்டிமன்றம் நடக்கிறது, நாம் ஏன் மற்ற மாவட்டங்களை, மற்ற மாநிலத்தை, மற்ற நாட்டை பற்றி பேச வேண்டும்? தம்மா லாஜிக்கலா பேசுறாங்களாம். உங்க அணியில இருக்கிறவங்க ஆங்கில மேற்கோள்லாம் காட்டினாங்களே, பட்டிமன்றம் ஆங்கிலத்துல நடக்குது. அந்த அறிஞர் என்ன சொன்னா, தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கம்மா. கேக்குற கேள்வி. அதுல ரேவதி மேடம் ஒரு கல்லூரி பேராசிரியர். உடனே மார்க் போட்டாங்க பாருங்க, 20 மார்க்கு தான் பிராக்டிகலுக்கு.
80 மார்க்கு தியரிக்கு. அதுலதான் அதிகம் காப்பி அடிப்பாங்க. பிட்டு ரெடி பண்ணி இந்த எக்ஸாம் சென்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஜெராக்ஸ் கடைகள் எல்லாம் பெருங்கூட்டம் இருக்கு. ஏன்னா சின்ன அளவுல மைக்ரோ லெவல்ல எடுத்து ஜெராக்ஸ் எடுத்துறாங்க. அது எல்லாம் தேரியலதாம்மா. இதெல்லாம் பார்த்துட்டு 80 மார்க் வேற போடுறீங்க நீங்க. அதாவது கற்பனையா பேசலாம்யா, ஆனா இந்த ரேவதி அளவுக்கு என்னால பேச முடியாது. தண்டவாளத்தில் நாம் பயணம் போகிறோம். தண்டவாளத்தில் இருக்கிற மணியை அடித்துத்தான் பள்ளிக்கூடம் திறக்கிறோம். இதெல்லாம் ஆட்டோல எழுதி போடுங்க. நம்ம ஊர் ஆட்டோல சும்மா கிடக்கு. தண்டவாளத்துல மணி அடிச்சுதான் பள்ளிக்கூடம். எந்த ஊர்ல இருக்கீங்க? அவ எலக்ட்ரிக் பெல் அடிச்சான்னா பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல பெல் அடிக்குது. இன்னும் தண்டவாளம் வச்சு டங்கி டங்கின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். தண்டவாளத்தை எவன் திருடுனது முதல்ல? வண்டி போற தண்டவாளத்துல திருடி விட்டு பிரச்சனையை உண்டாக்கி. நல்லா இருக்குங்க அவங்க சொல்றது. கங்கையில ஒரு சுவடிகள்லாம் இருந்ததா, அத அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, பாகியான். அவர் சீனால இருந்து வந்தவர். ஏமா தமிழ்நாட்டு பாகியான் எங்க இருந்துமா வந்தாரு? சீனால இருந்து வந்தவர். அவரு கங்கையில குதிச்சு நீந்திட்டாராம். அவர் எவ்வளவு நாள் நீச்சல் பயிற்சி எடுத்திருந்தா கங்கையில நீந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி கங்கைன்னு படிச்சிருப்பாரு. படிச்சாரோ என்னவோ அதுவே தெரியல கங்கையை பத்தி. எவ்வளவு நீச்சல் பயிற்சி வேணும் உங்களுக்கு? நீச்சல் எல்லாம் நீங்க புக் படிச்சிருவீங்களா? இந்த டிரைவர் எங்க ஓட்டுநரை பத்தி ஓயாம பேசினாங்க. சார் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், டிரைவிங் அப்படின்றது பயிற்சியில தான் வருமே தவிர படிப்பில் வராது. உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க சொல்றாங்க டிரைவிங் ஸ்கூலில் போய் சர்டிபிகேட் வாங்கினாங்களாம். கவிதா மேடம் கிளீனர் ஓட்டுற அளவுக்கு சர்டிபிகேட் வாங்கின ஓட்ட மாட்டான் தெரியுமா? லாரி சும்மா நின்னா கிளீனர் எடுத்து ஓட்டி போயிடுவான். அவன் அப்படி பழகினவன் அங்க இருக்கிற மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை விட ஒழுங்கா ஓட்டுவான். ஆனா சர்டிபிகேட் அவர் தான் கொடுப்பாரு, அது வேற. இது மாதிரி நிறைய பேசியிருக்கிறாங்க. 2 கைகளும் இல்லாத பெண் எழுதினாள் பரீட்சை அப்படின்னா பாராட்டணும். அவளுக்கு கல்வி மீது இருக்கிற தாகத்தை வாழ்த்தணும். ஆனா காலில் எழுதுவதற்கு எத்தனை பயிற்சி எடுத்திருக்கணும்? காலில் எழுதுறதுன்னா இது சாதாரண விஷயமா என்ன? நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருத்தரை ஒரு யூடியூபுக்காக பேட்டி எடுத்தேன். நீங்க கூட அதை யாராவது பார்த்திருக்கலாம், பார்க்காட்டி பரவாயில்ல. அவர் பெரிய தொழிலதிபர், அவர் விளம்பரங்கள்ல நிறைய வர்றவர். அவரை பார்த்து ஆண்டுக்கு 10,000 கோடி பிசினஸ் பண்ற ஒருத்தர். 10,000 கோடின்னு அவர் ஓபனா சொல்றார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு யார் குரு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் பசி அப்படின்னு சொன்னார். நீங்க அந்த பேட்டியை கேளுங்க. நான் அரண்டு போனேன். யாராவது ஒரு மேனேஜ்மெண்ட் குருவை பார்த்து படிச்சீங்களா? யார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டீர்கள் இவ்வளவு பெரிய பிசினஸ்? பசி அப்படின்னு சொன்னார். பசி என்பது கல்வியில் வருவதில் எழுதினால் தெரியாது. அது வயிற்றில் இருக்கிற ஒரு இன்றும் வருவது கொல்லோ கொன்றது போலும் நிரப்பு. நானே அது பசி என்பது உள்ளுக்குள்ள இருக்கிற அனுபவம். பசித்தவனுக்குத்தான் அது தெரியும். அதனாலதான் பசித்தவர் முகம் பார் அப்படின்னா, பசிக்கிறவன் முகத்துல அது தெரியும். ஒரு பசி ஒரு மனிதனை அந்த அளவுக்கு உயர்த்துகிறது. நான் அவர்கிட்ட கேட்ட என்ன படிச்சீங்க, எந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு. நான் 4ஆம் கிளாஸ் தாண்டல, எனக்கு இன்னும் சரியாக கையெழுத்து போட தெரியாதுன்னு சொன்னார். இது உண்மை. இதுக்காக எல்லாரும் படிக்காம இருங்கன்னு அர்த்தம் இல்லை. படிங்க. அந்த கல்வி அறிவுக்கு அப்பால் மேலும் மேலும் நீங்கள் அனுபவ அறிவை பெற வேண்டும். அதுதான் பட்டறிவு. உங்க எல்லார்ட்டையும் கேட்கிற, ஆசிரியர்களுக்கு பயிற்சி பள்ளி முடித்து ஆசிரியரா வர்றாங்களே,
வந்த உடனே சிறந்த ஆசிரியர்களாக ஆகி விடுகிறார்களா? ஏன் அவங்களுக்கு 50 வயசுக்கு பிறகு நல்ல ஆசிரியர் விருது வருது? வந்தோடனே இவர் தான் சிறந்த ஆசிரியர், நல்ல ஆசிரியர் கொடுத்துட வேண்டியதானே? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். இதெல்லாம் தெரியாம எங்கிட்ட வந்து பேசி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் சொல்லிடு. கற்றவர்களை விட கல்லாதவர்களின் எளிய வாழ்க்கை என்பது உலகத்திற்கு படிப்பினை. ரொம்ப நாள் முன்னாடி, அப்பெல்லாம் ஐயாவையோ எங்களையோ அதிகம் பேருக்கு தெரியாது, நான் சொல்றது 90களின் பிற்பகுதியில், அப்பெல்லாம் ஒரு மெட்டடர் வேன்ல நாங்க பயணம் பண்ணுவோம். மெட்டடர் வேன்ல போறது ஏசி கிடையாது, நான் ஏசி. அப்போ அந்த 4 வழி சாலை எல்லாம் இல்லை. பேராசிரியர் ராஜாராம் ஐயா, சாக்கு சுப்பிரமணியன், எங்களோட ராம சௌந்தரவல்லி மேடம், ரமணி பாண்டியன், இப்படியெல்லாம் ரொம்ப சீனியர் ஸ்பீக்கர்ஸ் அவங்க எல்லாரும். இப்போ நாங்க வந்து திருப்பூர் பக்கமா போகணும், சத்தியமங்கலம் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ மதுரையில இருந்தே சாப்பாடுகள் கட்டிட்டு வந்திருந்தோம். மதுரையில இருந்து தாக்கு சுப்பிரமணியன்ற பேராசிரியர் மாதிரி உணவு வழங்குவதில் யாரும் கிடையாது. ரொம்ப அருமையான சாப்பாடு கொடுப்பார். புளி சாதம், தயிர் சாதம் எல்லாம் கட்டி அதுக்கெல்லாம் துணை உணவுகள் எல்லாம் வச்சு, அதாவது வெஞ்சனம் அதெல்லாம் வச்சு கொண்டு வந்தாரு. கஷனம் வந்துகிட்டே இருந்தோம். இந்த காட்சி இன்னும் எனக்கு நினைவு இருக்கு. திருப்பூருக்கு முன்னாடி இந்த ஒற்றையடி ரோடு, அது ஒன்றும் பெரிய ரோடு கிடையாது, அப்போ 4 லைன்லாம் கிடையாது. வரும்போது பசிக்குது, 1 மணி 2 மணி ஆச்சு மதியம். ஒரு ஓரமா ஒரு தோட்டம் மாதிரி இருந்தது, ஒரு கிணறு, ஒரு சின்ன ஷெட்டு, ஒரு திண்ணை. இதை பார்த்த உடனே எப்பவுமே ராஜாராம் ஐயா தான் உள்ள போய் விசாரிச்சுட்டு வருவார். அவர் கொஞ்சம் ஒரு போலீஸ்காரர் தோற்றம் இருக்கும் அவருக்கு. அதனால இவர் போய் எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னா போலீஸ்காரன்னு விட்டுருவாங்க. இவர் அங்க போனாரு. ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும், அவங்களுக்கு 50-55 வயசு இருக்கும், கயிற்று கட்டில் உட்கார்ந்து இருந்தாங்க. நாங்க போய் நின்னோம். இவர் ஐயா என்ன சொன்னாரு தெரியாது, பெரிய ஆளுங்க, படிப்பாளி, அறிஞர் வந்திருக்கிறாரு, இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம்னு தான் கேட்டோம். அந்த அம்மா உடனே ஓகேன்னு சொன்னாங்க. அவங்க ஓரமா போய் நின்றுக்கிட்டாங்க. நாங்க எல்லாரும் அந்த உட்காந்து டப்பா பொட்டெல்லாம் அத்தனையும் திறந்து நல்லா மனதார என்ன சின்ன சின்ன தட்டு வச்சிருந்தோம். சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சோம். இன்னும் கொஞ்சம் உணவு மிச்சம் இருந்தது. கொஞ்சம் ஒரு சம்படம்னு சொல்லுவோம்ல, அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. இப்போ எங்க கூட இருந்த பெண்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, இவங்களுக்கு கொடுப்போமா, பார்த்தா பாவமா தெரியுது, ஏழை மாதிரி தெரியுது, இவங்களுக்கு கொடுத்தோன்னா வாங்கிக்குவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நாங்க எல்லாரும் படிச்சவங்க தானே, அவங்கள முதல்ல சாப்பிட்றீங்களான்னு சொல்லல, மிச்சம் இருக்கிறத கொடுத்தா வாங்கிக்குவாங்களா வேணாம்னு சொல்லுவாங்களான்னு. உடனே ஒரு பெண் பேச்சாளர் கிட்ட போய், அம்மா கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருக்கு வாங்கிக்கிறீங்களான்னு. அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லல, கொடுங்கம்மா வாங்கிக்கிறோன்னு சொன்னாங்க. உடனே இந்த மிச்சம் இருக்கிறதெல்லாம் அவங்க எடுத்துட்டு போய் அவங்க வீட்டில் ஒரு பிளேட்ல போட்டுட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா போய் வீட்டுக்குள்ள போய் ஒரு எவர் சில்வர், அந்த வெண்ணெய் சட்டின்னு சொல்லுவோம்ல, பார்த்துருக்கீங்களா? வெண்ணெய் சட்டி நிறைய தழன்னு மோர் கொண்டாந்து அந்த அம்மா வச்சாங்க எங்களுக்கு. என்ன அந்த காட்சி எனக்கு கண்ணுக்குள்ள இருக்கு. முழு சட்டியிலையும் அப்படியே ததும்புது, கடல் அலை அடிக்கிற மாதிரி கொண்டாந்து, எவ்வளவு வேணுமோ மோர் குடிச்சுக்கங்க, புளியோதரை சாப்பிட்டு இருக்கீங்க, இதுக்கு நல்லா இருக்கும்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா விருந்தோம்பல் படிக்கலையா? செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பார், நல்விருந்து வானத்தவர்களா படிக்கலையா? ஆனா எது விருந்தோம்பல்ன்ற இங்கீதத்தை, கொங்கு மண்ணில் எது இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அந்த அம்மா செஞ்சாங்க பாருங்க. இதுக்கு எந்த காலத்திலையும் கற்றவர்களாக நாங்கள் காட்டிய நாகரீகத்தை விட
1000 மடங்கு அந்த அம்மா உயர்ந்திருந்தாங்க இல்லையா? இது கல்வியால் வருவதல்ல. வெறும் நீங்கள் சொல்கிற புத்தக வாசிப்பு மட்டும் கல்வி அல்ல. வாழ்க்கை கற்றுத் தருவதுதான் பாடம். அதை எப்போது நாம் கற்றுக்கொள்ள தொடங்குகிறோமோ அதுதான் கல்வியின் அரிச்சுவடி என்று சொல்லி இத்தனை சிறப்பாக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். பட்டறிவே. வணக்கம்.